ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல மனிதர்கள் சாப்பிடுற 8 மோசமான உணவுகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம முதல்ல பார்க்க போறது கவ் வெஜினா. தாய்லாந்துல தான் இந்த கவ் வெஜினாவை அதிகமா சாப்பிடுறாங்களாம். எல்லா நாடுகளையும் மாட்டோட வெஜினாவை வேஸ்ட்னு கீழே தான் போடுவாங்க. ஆனா தாய்லாந்துல மட்டும்தான் மாட்டோட உடம்புலயே அதோட வெஜினா தான் அதிகமான புரோட்டீன்ஸ் இருக்குன்னு நம்பி இதை சமைச்சு சாப்பிடுறாங்க. இதே மாதிரி சைனாலையும் தாய்லாந்துலயும் யாக்கோட பென்னிஸ சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும்னு நம்பி யாக்கோட பென்னிஸ சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆனா டாக்டர்ஸ் இதையெல்லாம் உண்மை இல்லைன்னு சிலர் பரப்பிவிட்ட பொய்யான தகவலை நம்பிதான் இவங்க எல்லாரும் இதை சமைச்சு சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது டாக்ஸ். மனிதர்கள் கூட அளவு கடந்த பாசத்தோடையும் நன்றிகளோடையும் பழகுறது நாய்கள் தான். ஆனா வியட்நாம்லயும் சைனாவிலையும் அந்த நாய்களையே சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் சைனால 2020 இருந்து யுலிங்கிற ஊர்ல வருஷம் டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவல்னு நடத்துறாங்களாம். இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு நாள்ல மட்டும் 10,000க்கும் அதிகமான நாய்களை கொண்டு சாப்பிடுறாங்களாம். இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சைனால வீட்ல வளர்க்கிற நாய்களை கூட திருட்டுத்தனமா வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்களாம். இதனால இந்த ஃபெஸ்டிவலை நடத்தக்கூடாதுன்னு, நாய்களை உணவா சாப்பிடக்கூடாதுன்னு தொடர்ந்து நிறைய நாடுகள் அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சைனா கவர்மெண்ட் இப்ப வரைக்கும் இதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்காததுனால இப்ப வரைக்கும் நாய்களை உணவா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது கினேபிக். கினேபிக் எலிகளை பெருநாட்டுல தான் அதிகமா சாப்பிடுறாங்களாம். எலிகள்ல இருந்துதான் மனிதர்களுக்கு ஆன்டோ வைரஸ், மர்ம காய்ச்சல் மாதிரியான நிறைய நோய்கள் வந்திருக்கு. ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாம சில நாடுகள்ல எலிய உணவா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கினேபிக் எலிகளை செல்ல பிராணிகளாவும் வளர்க்கறாங்க, இன்னொரு பக்கம் இந்த கினேபிக் எலிகளை கொன்னு சாப்பிடுறாங்க. அடுத்தது பென்னிஸ் ஃபிஷ். பென்னிஸ் ஃபிஷ்ஷ சைனா, ஜப்பான், கொரியாவிலையும் உணவா சாப்பிடுறாங்க. இது கடற்கரை ஓரமா மண்ணுக்கு அடியில வாழ்ற ஒரு உயிரினம். இதை சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும்னு நம்பிதான் நிறைய பேர் இதை சாப்பிடுறாங்களாம். அதுலயும் சைனால இதை சமைக்காம அப்படியே சாப்பிடுறாங்களாம். ஆனா இப்ப வரைக்கும் இதை சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும்னு எந்தவித அறிவியல் ஆதாரங்களும் கிடையாதாம். அடுத்தது பேட் நெஸ்ட் சூப். சைனாவிலையும் தாய்லாந்துலயும் தான் இந்த பேட் நெஸ்ட் சூப்பை அதிகமா குடிக்கிறாங்க. இது சிப்டி லிட்ங்கிற பறவை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் போது அதோட வாயில இருந்து வர்ற எச்சில் மாதிரியான திரவத்தை வச்சு கட்டுற கூடு. இந்த கூடை தான் இவங்க சூப்பை வச்சு குடிக்கிறாங்க. இதுல 40-50% வரை புரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு, வயசானவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே கிடைக்குதுன்னு, குழந்தைங்க சாப்பிட்டா அவங்க வேகமா வளர்ந்துருவாங்கன்னு நம்பிதான் எல்லாரும் இந்த சூப்பை குடிக்கிறாங்களாம். நிறைய பேர் இதை உண்மைன்னு நம்பி இந்த சூப்பை குடிக்கிறதுனால 1990 இந்த பறவையோட கூடு 1 கிலோ $1000 வித்தது 2019 $2000 விக்குதாம். இந்திய மதிப்புக்கு இந்த பறவையோட கூடு 1,50,000 ரூபாயாம். அடுத்தது குளவி பிஸ்கட். சைனால தான் இந்த குளவி பிஸ்கட்டை அதிகமா சாப்பிடுறாங்களாம். குளவிகள்ல அதிகமான விட்டமின்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்குதுன்னு நம்பி குளவிகளை பொரிச்சு அதை பிஸ்கட்டா செஞ்சு சாப்பிடுறாங்களாம். ஆனா டாக்டர்ஸ் குளவியோட கொடுக்குல நச்சுத்தன்மை இருக்குதுன்னு, அதை சாப்பிடுறதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா சிலர் பரப்பி விட்ட பொய்யினால இன்னும் சிலர் இதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்களாம். அடுத்தது சச் ஸ்ட்ரோமிங். நிறைய நாடுகள்ல இந்த சச் ஸ்ட்ரோமிங்க சாப்பிடுறாங்க. இதை தான் மோஸ்ட் பேட் ஸ்மெல் ஃபுட்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட பாக்ஸ திறந்தாலே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குமா. மீனையும் உப்பையும் தண்ணியில போட்டு ஒரு பாக்ஸ்ல 6 மாசம் மூடி வச்சிருவாங்களாம். 6 மாசம் கழிச்சுதான் கடைகளுக்கே விக்கிறதுக்கு அனுப்புவாங்களாம். ஆரம்பத்துல 1990 ஃப்ரிட்ஜ் மாதிரியான வசதிகள் இல்லாத காரணத்தினால மீன்களை பதப்படுத்தி சாப்பிடுறதுக்கு தான் இந்த மாதிரி ஊற வச்சு பதப்படுத்தி சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இப்ப எல்லா வசதிகளும் வந்ததுக்கு அப்புறமும் கூட நிறைய பேரு இதை ட்ரெடிஷனல் ஃபுட்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்களாம். அடுத்தது ஸ்டிங் பக்ஸ். சவுத் ஆப்பிரிக்கால தான் இந்த ஸ்டிங் பக்ஸ அதிகமா சாப்பிடுறாங்களாம். நம்ம இந்தியால கூட ஹிமாலயாஸ்ல இந்த பூச்சிகளை சமைச்சு சாப்பிடுறாங்களாம். 80s காலகட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கால மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்ட காலகட்டத்துல தான் மக்கள் இந்த ஸ்டிங் பக்ஸ் பூச்சிகளை அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பஞ்சமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த பூச்சிகளை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சிலர் பரப்பிவிட்ட பொய்யான தகவல்களை நம்பி இப்ப வரைக்கும் நிறைய நாடுகள்ல இந்த பூச்சிகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்களாம். அதுலயும் இந்தியால ஸ்டிங் பக்ஸ்னு சொல்ற மரப்பூச்சிகளை சமைச்சு சாப்பிடுறாங்களாம். இந்த எல்லா உணவுகளையும் எப்பவோ யாரோ பரப்பிவிட்ட தவறான தகவலை நம்பிதான் இந்த உணவை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, இந்த உணவை சாப்பிட்டா நம்ம ஆண்மை அதிகரிக்கும்னு இப்ப வரைக்கும் உலகம் முழுவதும் நிறைய பேரு தவறான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்களாம். அதனால எப்பயுமே எந்த விஷயத்திலுமே தவறான தகவல்களை பரப்பாதீங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டா உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அதே
மாதிரி தவறான உணவுகளை சாப்பிட்டா அந்த உணவே நமக்கு விஷமும் ஆயிரும். அதனால டாக்டர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம போலியான தகவலை நம்பி எந்த உணவுகளையுமே சாப்பிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.